ஹலோ காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம டேயோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கிம் அஸ்லீன் அவங்க கேட்டிருந்தாங்க, அவங்க சைக்கோவும் கேட்டிருந்தாங்க. நான் கண்டிப்பாக போடுறேன்டா சைக்கோ. ஜியான் ட்வின் முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக சைக்கோ போடுறேன். இப்போது உங்களுக்காக ஒரு ஒன் ஷாட். ஐ ஹோப் இந்த கதை எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களை நம்ம வீடியோ பிடிச்சிருந்த மாதிரி கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். என்னோட பேர் லீ ஒயன் சாரி கிம் ஒயன். என்னோடய மேரேஜோட செகண்ட் டே இன்றைக்கி நான் எதிர்பார்க்காத கிஃப்டை டே எனக்கு கொடுத்துருக்கான். நான் நினச்ச மாதிரி எங்களோட புது மேன்ஷனுக்கு நாங்கள் இப்போ போக போகிறோம். டேயை பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். லவ் ஆஃப் மை லைஃப். அவள் இல்லைனா என் வாழ்க்கையில் எதுவுமே கிடச்சிருக்காது. சோகமாக போயிட்டு இருந்த என் வாழ்க்கை சந்தோஷமாக மாறுச்சுன்னா ஒருத்தனால மட்டும்தான். தொல்லையாக இருந்து அதுக்கப்புறம் அவனுக்குள்ளேயே தொலைஞ்சு போயிட்டேன். நாங்கள் இப்போது என்னோடய மேன்ஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். எங்களோட மேன்ஷனுக்கு. டே, இந்த மேன்ஷன் ரொம்பவே அழகாக இருக்குது. நீ சொன்னதை விட இதோட அழகை சொல்ல வார்த்தைகளே இல்லை. தேங்க்ஸ் டே, தேங்க்யூ ஸோ மச். இந்த கிஃப்ட்டை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி வாயன், எதுக்கு இவ்வளோ பேசுகிறேன்? சரி வாயன் மட்டும் சொல்கிறான். என்னாச்சு? ஏதோ மூடு சரியில்லை போல். சரி, நான் போய் சுற்றி பார்க்குறேன். டே, இது என்ன என்னோடய ட்ரெஸ்லாம் எங்கே இருக்குது? அதுவும் 2 சூட்கேஸ். என் ட்ரெஸ்லாம் ஒரு சூட்கேஸில் வைக்கலாமே. என்னாச்சு? எதுக்கு உன்னோட ட்ரெஸ்லாம் இன்னும் எடுத்துகிட்டு வராமல் எந்த மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன்? வயன், நான் சொல்கிறத நீ பொறுமையாக கேட்கணும். என்னாச்சு டே? ஏதாவது பிரச்சனையா? இதில் 2 சூட்கேஸ் இருக்கா. ஒன்றுத்தில் உன்னோட ட்ரெஸ், இன்னொன்றுத்தில் உனக்கு தேவையான பணம். இதை எடுத்துகிட்டு என் லைஃப்பை விட்டு போயிடுவேன். டே, நீ விளையாடுறதானே? ப்ராங்க் பண்ணது போதும். இது ப்ராங்க் தானே? இது நல்லா இல்லை. இந்த ப்ராங்க் நல்லா இல்லை. டே, ஏதாவது பேசுட்டே. ஏன் அமைதியாக இருக்க? வயான், நான் ப்ராங்க் பண்ண மூடலாம் இல்லை. அதில் சூட்கேஸில் உன்னோட ட்ரெஸ்ஸும் பணமும் இருக்குது. இதுக்கப்புறம் என் லைஃப்பில் வராத. டே, நீ கூட விளையாடுறன்னு தெரியுது. போதும், இது விளையாட்டுன்னு சொல்லிட்டே. டே, பேசு, ஏதாச்சும் பேசு டே. வயான், நீ என் மேலே வச்சிருக்கிறது உண்மையான பாசம்னா, நீ என்னை உண்மையாக லவ் பண்ணுறீன்னா என்னை ஒரு வார்த்தை கேட்காம இந்த சூட்கேஸ் எடுத்துகிட்டு இங்கேருந்து போ. அதுக்கப்புறம் வயன் ரொம்ப நேரம் டேவே பார்க்குறாங்க. டே எந்த ஒரு ரியாக்ஷனுமே மூஞ்சில் காட்டல. அதுக்கப்புறம் வயன் தன்னோட ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு அவங்க தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்க்கு போயிடுறாங்க. இப்படி 9 மந்த் ஆகுது. வயன் தன்னோட பெல்லியில் கை வைக்கிறாங்க. ஏன்ட்டு இப்படி பண்ண? நீ என்னை மட்டும் தனியாக விடலை, குழந்தையும் தனியாக விட்டுட்ட. நான் எவ்வளோ ஆசைப்பட்டா தெரியுமா? நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நீ என் கூட இருக்கணும்னு நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன் தெரியுமா? ஏன்ட்டு இப்படி பண்ண? இப்படி என்னை பாதியில் விடுறதுக்கா? என்னை லவ் பண்ணுறேன்னு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஒன்று நான் பார்க்காமலே இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் வயன் ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாங்க. 5 years பேக் வயன் காலேஜுக்கு தான் போயிட்டுருக்காங்க. இன்றைக்கும் வந்துடுவான்.
என்னை புள்ளி பண்ணலன்னா அவனுக்கு தூக்கமே வராது. அவனுக்கு அகேன்ஸ்டாக கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியல. ஏன்னா பிரின்ஸிபலோட ஃப்ரெண்டோட பையன். காட். ஆனால் என்ன, அவன் புள்ளி பண்ணலன்னா அவனுக்கு தூக்கம் வராது, அவனை பார்க்கலன்னா எனக்கு தூக்கம் வராது. பிடிக்காத இம்சையாக இருந்தாலும் உன்னை பார்க்காம ஏன் நல்லா இருக்க முடியலன்னு தெரியல. எவ்வளோ நீ புள்ளி பண்ணுற, ஆனால் உன்னை மட்டும்தான் என் கண்ணை தேடிக்கிட்டே இருக்கு. இன்றைக்கி என்னத்தை கொண்டு வர போகிறானோ. அதுக்கப்புறம் வயான் காலேஜ்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அப்போ அவங்க கேட்கக்கூடாதுன்னு நினச்ச குரல் கேட்குது. ஏ வயான், இன்றைக்கி வந்துட்டானா? யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சனோ அவனே வந்துட்டான். அதுக்கப்புறம் வயன் பொறுமையாக திரும்புகிறாங்க. என்ன, ஒரு குட் மார்னிங் கூட சொல்லாமல் போகிற? சாரி டே, நீ இருக்கத்தை நான் பார்க்கலையா இல்லை பார்த்தும் பார்க்காத மாதிரி போறியா? டே அப்படிலாம் இல்லை, நான் உங்களால் பார்த்துருந்தேன்னா வந்திருப்பேன். சரி, இன்றைக்கி என்ன டாஸ்க்குண்ணா? அந்த போர்டு தேடுதா போடு. ஆமாம், அந்த போர்டில் போயிட்டு ஐ லவ் யூ கிம் தயாங், கீழே பை கிம் வயான் அப்படின்னு எழுதிட்டு வா. கிம் வயானா? என்னோட பேர் லீ வயான். நீ இருக்க பாரு, இவ்வளோ பெரிய சென்டென்ஸ் சொன்னேன், ஐ லவ் யூ கிம் தயாங், அதுக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லை. லீலேருந்து கிம்னு மாற்றந்தான் உனக்கு தப்பா? டே அதெல்லாம் வேணாம் ப்ளீஸ். அப்போ வேணாமா? நீ மட்டும் இதை செய்யலைன்னு வச்சுக்கோ, உன்னோட பனிஷ்மெண்ட் டபுள் மடங்காயிடும். அடுத்த கட்டம் ப்ரேயரில் எல்லோரும் முன்னாடியே நான் நீ கிஸ் பண்ணணும். அது ஓகேனா நீ இதை பண்ணாத. டே என்ன சொல்கிற? விளையாடாத டே, இது ஒன்றும் சின்ன விஷயம் இல்லை. சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ நான் சொல்கிறத மட்டும் செய். டே வயான், சரி டே நான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வயான் போய் போர்டில் எழுதுறாங்க. அதை படிச்சுட்டு எல்லாருமே வயானை டீஸ் பண்ணுறாங்க. ஓ, நீங்கள் தான் கிம் தயாங்கோட லவ்வரா? அப்படிலாம் இல்லை, அவன் என்ன எழுத சொல்லி புள்ளி பண்ணான், அவ்வளோதான். நான் அதை அவ்வளோதான் எழுதினேன், எனக்கு எதுவும் தெரியாது. ஓ, ஒன்றும் தெரியாது, சரி நாங்கள் வரோம். ஏய் டே, உனக்கு இருக்கு. ஏன்டா இப்படி பண்ணுற? இப்படியா நெக்ஸ்ட் டேயும் வருது. ஏ வயன், திரும்புமா சொல்லுட்டே. நேற்று நான் சொன்ன ஒர்க்கை முடிச்சியா? என்ன ஒர்க்கு? அப்போ நீ முடிக்கல. டே சாரி, உன்னோட ஹோம்ஒர்க் எழுத இப்போ தெரிஞ்சுட்டு நீ முடிக்கலன்னு. இப்போ நீ என்ன பண்ணுற? காலேஜ் அவர் முடிஞ்சோம், நீ ஏன் கூட உட்காந்து முடிக்கிற. இதுதான் உன்னோட டாஸ்க். டே எல்லாரும் போயிடுவாங்க டே, நான் மட்டும்தான் தனியாக போகணும். போயிட்டோம், எனக்கு என்ன, எனக்கு என் வேலை முடியணும். டே என்ன டே சொல்கிற? நான் மட்டும் தனியாக இப்படி? நான் உனக்கு அடித்து முடிங்கிட மாட்டேன், என் கூட இருந்து நீ முடிச்சுட்டு தான் போகிற. எனக்கு வேறு வழி இல்லாமல். சரி டே, நான் உன் கூட இருந்தே முடிச்சுட்டு போகிறேன். அப்படியே காலேஜ் ஆஸ் முடியுது. வயன் டேவை மீட் பண்ணுறாங்க. டே நான் எங்கே வந்து முடிக்கணும், வா என் கிளாஸ் ரூமுக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் கிளாஸ் ரூம் போகிறாங்க. அதோட டே ஹோம்ஒர்க் கொடுக்குறாரு, அதை வயன் முடிச்சிட்ருக்காங்க. இது டே இது என்கிட்ட டவுட் கேட்கணுமா? இல்லை நானே போடுறேன். அதுக்கப்புறம் வயன் எல்லாத்தையும் போட்டுட்ருக்காங்க. டேவும் வயனும் ஒரே கிளாஸ் தான். டே கொஞ்சம் பவர் அதிகன்றதுனால வயனை டீஸ் பண்ணுறாரு. டே இன்னும் எவ்வளோ இருக்குது டே? இந்தா இன்னும் ஒரு நோட் இருக்குது. இன்னும் ஒரு நோட்டா? இப்போ டே நான் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறது. இப்போயே மணி 9 ஆகிடுச்சு. 9 10 நீ முடிச்சுட்டு தான் போகிற. அதுக்கப்புறம் வயன் முடிச்சுக்கிட்டே இருக்காங்க. டே வயனா
அச்சசராம அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட கண்ணு நவுறவே இல்லை. அப்படி ரசிச்சிட்டு இருக்காரு வயனை. ஹே, ஏண்டி இவ்வளோ அழகா இருக்க? உன்னை பார்க்கறதுக்காக என்னென்னலாம் சாக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கு. எப்போ நீ ஒய்ஃபாக வந்து நமக்குன்னு குழந்த பிறந்து எவ்வளவோ கனவு கண்டு வச்சுருக்கேன். என்னட்டே சொன்னேன்? ஒன்றும் இல்லையே. உன்னை ஹோம்ஒர்க் முடிக்க சொன்னால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்க சொன்னாங்களா? சாரி டே. அப்போ முடி. அதுக்கப்புறம் வயன் ஃபுல்லாகவே முடிக்கிறாங்க. மணி 10 ஆயிடுச்சு. டே, மணி 10. அதுக்கு என்ன? நான் இப்படி தனியாக போவேன். உன்னை தனியாக போக சொன்னாங்களா? நானே வந்து விடுறேன், புரியுதா? ஓகே டே. ஆனால் என்னாண்ணா? ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் டே தான் ட்ரைவ் பண்ணுறாரு. அவர் கார் ஓட்டினாலும் சைடையாக வயனை தான் பார்த்துட்ருக்காரு. வயன் ஜன்னல் வழியால் இந்த ப்ரீஸி ஏரில் அவங்களோட ஹேர் பறக்குது. டே அங்கே தான் ரசிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. வயன் டக்குன்னு திரும்புகிறாங்க. டே, இப்போ என்ன பார்த்தியா? இல்லையே, நான் ரோட்டை பார்த்து ஓட்டுட்டு இருந்தேன். பொய் சொல்லாத. நான் ஏன் பொய் சொல்லணும்? உன்னை பார்த்தா ரோட்டை எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணுறது? ஓ அப்படியா? இல்லை, எனக்கு தான் ஏதோ தெரிஞ்சுதுன்னு நினச்சேன். தெரியும். உன் வீடு வந்துடுச்சு. அதோட டே ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்படியே 1 வீக் ஆகுது. நைட் வயன் அவங்க வீட்டில் படிச்சிட்ருக்காங்க. பசிக்குதே. வீட்டில் செக் பண்ணுறாங்க. பட் வீட்டில் எதுவுமே இல்லை. ஷிட், எனக்கு பசிக்குதே. ஐஸ்கிரீம், ராமியான், பனானா மில்க் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிடணும். என்ன பண்ணுறது? பக்கத்தில் தான் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இருக்கே, அங்கே போய் பார்க்கலாம். பட் நைட்டு 10 மணி ஆகுது. சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வயன் போய் ஷாப் பண்ணிட்டு வராங்க. ஐஸ்கிரீமோட டேஸ்ட் தான். இப்போ தான் கொஞ்சம் வயிறு ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் வயன் வெளில வராங்க. வரும்போது 3 பசங்க வந்து நிற்கிறாங்க. நீங்கள் 3 பேர் யார்? எதுக்காக இந்த வழியை மறக்கிறீங்க? நீ தானே கிம்ட்ட எங்கண்ணா ஆளா? ஹலோ, அவனோட கிளாஸ் பையன், அவ்வளோதான். எதுக்காக நீங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சு பேசுகிறீங்க? நடிக்காத வயன், எங்களுக்கு தெரியும். என் பேர் எப்படி? எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒன்றை ஏதாச்சும் பண்ணாதான் அவன் வருவான். டே, அவளை பிடிங்கடா. என்ன? எதுக்கு நான் பிடிக்கணும்? ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். வயன் பின்னாடியே ஓடுறாங்க. ஓடிக்கிட்டே இருக்காங்க. பட் அவங்க வந்து பிடிச்சிடுறாங்க வயனை. ப்ளீஸ் என்ன விடுங்க. ஒரு அலையில் தான் இருக்கீங்க நீங்கள். அங்கே ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. அந்த வேலை யாருமே போக மாட்டாங்க. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க ப்ளீஸ். நான் எந்த தப்புமே பண்ணல. ப்ளீஸ் விட்டுருங்க. வயன், நீ எந்த தப்புமே பண்ணல. பட் டே பண்ணியிருக்கானே, உன்னை பிடிச்சா அவன் டைரெக்டாக வருவான். உன்னை கூட்டிகிட்டு போகலாமா? வாங்கடா. அதுக்கப்புறம் வயனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ யாரோ அங்கே இருட்டில் நின்றுட்டுருக்காங்க. இந்நேரத்தில் யாரா? போய் அவனை பார்த்து 2 மூக்குலே குத்திட்டு வா. ஓகே. அதுக்கப்புறம் அங்கே போகிறான். பட் இவன் சொன்னது அந்த இருட்டில் இருக்கவன் பண்ணிகிட்ருக்கான். யாரா அவன்? ஏன் ஆள் மேலே கை வைக்கிறது? அதுக்கப்புறம் அந்த இருட்டில் இருக்கவங்க வெளிச்சத்துக்கு வராங்க. அது வேறு யாரும் இல்லை, டே தான். டே, நீ எப்பட்றா? தூக்கணும்னு இன்ஃபர்மேஷன் அதுக்குள்ளே வந்துடுச்சா? பரவாயில்ல, ஸ்மார்ட்டாக தான் இருக்கேன். வா, பொண்ணை நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் அந்த 2 பேரையும் செம்மையாக வச்சு செய்கிறாரு டே. பயங்கரமாக அடிக்கிறாரு. அதில் அவங்க மூக்குலேருந்து ரத்தம் வருது. ஒருத்தன் அங்கேயே ஃப்ளாட் ஆகிட்டான். டே என்னை விட்டுரு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன தைரியம் வந்தால் என் வயன் மேலே கை வைப்பேன். ஒன்னெல்லாம் டே எடுக்கிறதுக்குள்ளே அங்கேருந்து அவன் ஓடிடான்.
வயன் கண்ணை மூடிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. வயன் ஷோல்டரில் டே கை வைக்கிறாரு. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் எந்த தப்பு பண்ணலை ப்ளீஸ். வயன் அப்புறம் தான் வயன் கண் முழிக்கிறாங்க. டே டே அதுக்கப்புறம் பயத்தில் வயன் ஹக் பண்ணிக்கிறாங்க டேவை. டே தேங்க்யூ, நீ இல்லைனா என்னை எதாவது பண்ணியிருப்பாங்க டே, நான் பயந்தே போயிட்டேன். ஒன்றும் இல்லை, அதெல்லாம் உனக்கு ஒன்றும் ஆகாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வயன் அழுதுட்ருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் காம் டவுன் ஆகிடுறாங்க. இப்போ ஓகேவா வயன்? ஓகே, வீட்டுக்கு போகலாம். அதுக்கப்புறம் 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போது டே வயன், எதுக்கு நீ இந்த நேரத்தில் வெளில வந்த? டே அது உன்னை தான் கேட்டேன், பசிச்சுது, அதனால தான் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் வந்தேன். பசிச்சதுன்னா ஏதாவது சாப்பிட்லாம்ல, ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்ணுமா உனக்கு? உனக்கு எப்படி தெரியும்? வாடவர், நான் சொல்கிறத மட்டும் கேளு. நீ இந்நேரத்தில் எங்கேயுமே வெளில வராத, நைட்டு சேஃப்டியே கிடையாது. சரி டே, இதுக்கப்புறம் உன்னை நான் நைட்டு வெளில பார்க்கக்கூடாது. ஓகே டே, பட் நீ எப்படி இங்கே வந்த? நான் இந்த பக்கம் வரும்போது உன்னை பார்த்தேன். அப்போ அந்த பசங்க உன்னை துரத்திட்டு போனாங்க, உன் பின்னாடியே வந்தேன், அவ்வளோதான். ஓ அப்படியா? ஆமாம், என்னை ஏன் காப்பாற்றின? என்ன தான் உனக்கு பிடிக்காதாச்சு அப்படின்னு நான் சொன்னேனா? சே, நீ எப்போவுமே புள்ளி பண்ணிகிட்ருப்பியே. புள்ளி பண்ணிட்டு இருந்தா பிடிக்காதுன்னு அர்த்தமா? நீயா ஒன்று முடிவெடுக்காத வயன். அப்போ உனக்கு என்ன பிடிக்குமா? அது எனக்கு தெரியாது. நான் சொல்கிற இடத்துக்கு நாளைக்கு வா, உன் கொஷினுக்கான பதில் கிடைக்கும். அதுக்கப்புறம் டே வயனை விட்டுட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. நெக்ஸ்ட் டே ஆகுது. வயன் டே சொன்ன இடத்துக்கு போகிறாங்க. என்ன இந்த இடமே டெக்கரேட் பண்ணியிருக்கு, ஏதா ஃபங்க்ஷன் நடக்க போதா என்ன? என்னவோ. டேவை காணாமே. டே 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 இருக்கியா? டே ஒரு தூணுக்கு பின்னாடி இருந்து வராரு. டே என்ன இன்னைக்கு செம்மையாக இருக்க? ஆமாம், இந்த இடத்துக்கு இருக்கு என்ன வர சொன்னேன்? உன்கிட்ட ஒன்று சொல்லணும், அதுக்கு தான் இங்கே வர சொன்னேன். நீ எதாக இருந்தாலும் அன்னைக்கே சொல்லியிருக்கலாமே, எதுக்கு இன்னைக்கு இங்கே வர சொன்னேன்? கண்ணை மூடு. எதுக்கு? கண்ணை மூடு. அதோட வயன் கண்ணை மூடுறாங்க. இப்போ ஓப்பன் பண்ண. வயன் பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா டே ரிங்கை வச்சுட்டு நீலோன் போட்டிருக்காரு. டே டே விளையாடாத, இது ஒன்றும் ப்ராங்க் இல்லைல்ல? வயன் என்னை பார்த்தா ப்ராங்க் பண்ணுற மாதிரியா இருக்கு? டே என்னால் நம்பவே முடியல, ஏன்னா நீ என்னை எப்போவுமே புள்ளி பண்ணிட்டு தானே இருப்பேன். அது உன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றதுக்காக தான் உன்னை புள்ளி பண்ணேன். ஏன்னா நான் கொஞ்சம் ரிச்சுன்றதுனால எப்போவுமே நீ விலகி தானே போவ. உன் கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் உன்னை புள்ளி பண்ணேன். சொல்லு வயன், உன்னை எனக்கு பிடிக்குமா? ஆமாட்டி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உன்னை புள்ளி பண்ணுறதுனால என்னை பிடிக்காதுன்னு நினச்சா பரவாயில்ல, உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு. Will you accept my proposal? Yeah, டே, I love you too. I love you, I love you, I love you வயன். அதுக்கப்புறம் டேக்கும் வயனுக்கும் மேரேஜ் 2 இயர்ஸ்க்கு அப்புறமா நடக்குது. வயனோட டேயோட ஃபர்ஸ்ட் நைட் வருது. டே சொல்லு வயன், நீ நிஜமாலுமே என்னை புள்ளி பண்ணியா இல்லை என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு? நான் தான் முன்னாடியே சொன்னால வயன், உன்னை எனக்கு ஃபர்ஸ்ட் டே உன்னை பார்த்ததுலேருந்து பிடிக்கும்.
உன் கூடயும் பேசலாம் நான் ட்ரை பண்ணேன். பட் நீ என்னை பார்த்தோன்னே விலகி போனேன். அதனால தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஐடியா கேட்டேன். அப்புறம் இந்த புள்ளி பண்ணுற ஐடியா கிடச்சிது. இந்த ஐடியாலாம் உன் ஃப்ரெண்ட்ஸாக கொடுத்தாங்க? ஆமாம், வேறு யார் கொடுப்பாங்க? மொக்கையாக இருக்கும் போதே நினச்சேன். இருந்தாலும் உன்னை பார்க்காம ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியாது. ஒயன் போதும் ஒயன். இன்னைக்கு என்ன டே? சண்டே. அதை கேட்கல, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. என்ன டே? ஒயன் நம்மளுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஒயன், ஓ ஃபர்ஸ்ட் நைட்டா? என்னடி தெரியாத மாதிரி கேட்குற? இதெல்லாம் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் 2 பேருமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. they started to kiss. பேஷனேட்டாக கிஸ் பண்ணுறாங்க. டே shall I start? என்னடி எல்லாருமே பசங்க தான் ஃபர்ஸ்ட்டு கேட்பாங்க, இப்போது பொண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஏன் பசங்க மட்டும் தான் கேட்கணுமா? பொண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடாதா? ஸ்டார்ட் பண்ணலாமே. அதுக்கப்புறம் 2 பேருக்குமே ஹாட்டான செஷன். அவங்க லவ்வை அவ்வளோ அழகாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. they are true lovers, true souls made for each other. அந்த நாள் அவ்வளோ சந்தோஷமாக முடியுது 2 பேருக்குமே. நெக்ஸ்ட் டே ஆகுது. வயன், சொல்லுட்டி. உங்ககிட்ட பார்த்தா டேக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதுக்கப்புறம் டே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. வயன் மட்டும் தனியாக உட்காந்துட்ருக்காங்க. ஏதோ சொல்லலான்னு வந்தால் அதுக்குள்ளே ஃபோன் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் டே அங்கேருந்து வந்து, வயன் நம்ம இன்றைக்கி மேன்ஷன் போகிறோம். அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே நடந்திருக்கும். இது எல்லாத்தையுமே வயன் யோசிச்சு பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ வயனுக்கு ப்ரெக்னென்சி வலி வருது. வயன் தனியாக தான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. யாருமே தெரியாது வயனுக்கு. வலிக்குது. ஐ விஷ் நீ கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வயன் யாருக்கு கால் பண்ணுறதுனே தெரில. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் டேக்கு கால் பண்ணுறாங்க. ஹலோ ஹலோ வயன், வயன் என்னாச்சு? எனக்கு டெலிவரி பெயின் வந்துடுச்சு, ப்ளீஸ் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போ. அதுக்கப்புறம் வயன் அட்ரஸ் சொல்கிறாங்க. டே கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுறாரு. வயனை கையை பிடிச்சிக்கோ, உனக்கு ஒன்றும் ஆகுது, உனக்கு ஒன்றும் ஆகுது. வலிக்குது, பயமாக இருக்குட்டி, திரும்பி என்னை விட்டு போயிடுவியாட்டு. வயன் வயன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை வயன், நான் உன் கூட இருப்பேன். அதுக்கப்புறம் வயன் ஏதோ சொல்ல வராங்க. பட் அதுக்குள்ளே வயனை உள்ளே வார்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. வயன் உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, பேபி நல்லா பிறக்கணும், உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, ப்ளீஸ் 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 காட், எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ். அதுக்கப்புறம் டே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு வெளில. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா டாக்டர் வெளில வராரு. டாக்டர் டாக்டர் வயனுக்கு ஒன்றும் இல்லைல்ல டாக்டர்? சாரி சாரி மிஸ்டர், உங்கள் ஒய்ஃபை காப்பாற்ற முடியல, பேபியை மட்டும் காப்பாற்ற முடிஞ்சது. வாட் டாக்டர், ப்ளீஸ் விளையாடாதுங்க, எனக்கு என் வயன் ரொம்ப முக்கியம், ப்ளீஸ். மிஸ்டர் சாரி, நீங்கள் போய் அவங்கள கடைசியாக பார்க்கறதுனா பார்த்துக்கலாம். பார்த்தா வயன் இறந்து கிடக்குறாங்க. பட் தூங்குற மாதிரி இருக்கு டேக்கு. வயன் 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 விளையாண்டது போதும் வயன், எழுந்துரு, வா நம்ம அந்த மேன்ஷனுக்கே போகலாம், நம்ம ஃபேமிலியை புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம், வா வயன். வயன் வயன்
வயன் வயன் உன்னை மன்னிச்சிரு வயன். நான் இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணல வயன். உன் நல்லதுக்காக மட்டும்தான் இதெல்லாம் பண்ண. மன்னிச்சிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாரு. அவங்க ஃபர்ஸ்ட் நைட்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே அப்போ வயன்கிட்ட ஏதோ சொல்ல வரும்போது டேக்கு ஒரு கால் வருது. ஹலோ சார், சொல்லு சார், உங்களோட ரைவல் கேங் உங்களோட ஒய்ஃபை அட்டாக் பண்ண போகிறதா எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு. வாட்? ஆமாம் சார், இது ரொம்ப சீக்ரெட்டான விஷயம். நீங்கள் லவ் பண்ணுறதுலேருந்து உங்களோட ரைவல் கேங் உங்களையும் உங்கள் ஒய்ஃபை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. ஷிட் சார், சொல்லு சார், நான் இன்னொரு ஐடியா தரவா? சொல்லு. நீங்கள் உங்கள் ஒய்ஃபை பிரிஞ்சு கொஞ்ச நாள் இருக்க முடிஞ்சா நம்ம உங்கள் ரைவல் கேங்க எல்லாத்தையுமே காலி பண்ணலாம். என்ன சொல்கிறீங்க? அது வரையும் வயன் மேம்க்கு எதுவும் தெரிய வேணாம். பட் அவகிட்ட என்னால் உண்மையை சொல்ல முடியாது. நான் அண்டர் கிரவுண்ட் மாஃபியான்னு அவளுக்கு தெரியாது. நான் ஒரு பிஸ்னஸ் மேன், அவளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட், அவ்வளோதான் அவளுக்கு தெரியும். அதனால் நீ சொல்கிறதையும் நான் ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வயனை அந்த மேன்ஷனை விட்டு போக சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவங்க ரைவல் கேங்கை காலி பண்ணிவிட்டு வயன் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு. ஏன்னா வயன் ஒரு சென்சிட்டிவ் டைப். இந்த மாதிரி விஷயம் சொன்னால் அவங்க ரொம்ப பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறம் வயன் வேறு அப்பார்ட்மெண்ட் போனதுக்கப்புறமும் வயன் மேலே ஒரு கண்ணு தான் வச்சுருப்பாரு. அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சுருப்பாரு. சின்ன சின்ன விஷயத்துலேருந்து எல்லாமே. வயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் டேக்கு தெரிய வரும்போது ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பார். ஏன்னா வயன்கிட்ட உண்மையே சொல்ல முடியாது. திடீர்னு போய் வயனை தான் கூட வர சொல்லவும் முடியாதுன்னு சொல்லிட்டு. என்னை மன்னிச்சிடுவேன். நான் வாழ்க்கையில் பண்ண பெரிய தப்பு மாஃபியா ஆனது தான். பார்த்தா குழந்தை அழுதுட்டு இருக்கு. பேபி, என்னை மன்னிச்சிடு பேபி. உங்கள் அம்மாவை சேஃப்டிக்காக தான் என்னை விட்டு பிரிஞ்சிருக்க சொன்னேன். கடைசியில் என்னை விட்டு முழுசாகவே பிரிஞ்சிட்டா. அட்லீஸ்ட் இனிமேலும் உன் கூடயாது என் லைஃப்பை நான் சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த குழந்தை அழுதுகிட்டே இருந்தது. டேயை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்குது. ஐ லவ் யூ பேபி, ஐ லவ் யூ. உன்னோட பேர் இனிமேலும் கிம் வயன். அதுக்கப்புறம் அந்த பேபியோடே தன்னோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. எங்கேருந்து விட்டாங்களோ அங்கேருந்தே. ஓகே டாமி, டேயோட ஒன் ஷாட் இதெல்லாம் முடிஞ்சது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு நம்புகிறேன். உங்களுக்கு கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த கதை எப்படி இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் ஆமி, சராங்கே.